நாம ஏன் இப்படி உண்மையான கேம் மாதிரி இவ்ளோ வேகமா ஓடுறோம்? ஓகே, இந்த பால் பிடி ஜோய். ஓ, எந்த பிரச்சனை இல்ல. இதோ நான் பிடிக்கிறேன். சுலபமா பிடிச்சாய். நான் அதை தட்டி பறிச்சு போறேன். சீக்கிரம் வா இனஸ். இதோ வந்துட்டேன். இனஸ், நான் உன்னை விட சூப்பரா அடிப்பேன். நானும் உன்னை விட சூப்பரா அடிப்பேன். ஓ, என்னால இதை நம்பவே முடியல. சாரி கேசிடி, ஏதோ தெரியாம பட்டுருச்சு. என் கண்ணாடியை நீ உடைச்சிட்டு பாரு. ஓ நோ, என்ன மன்னிச்சிரு கேசிடி. சரி சரி வா. அடுத்த வாட்டி பால் அடிக்கும் போது பார்த்து அடிங்க. நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. என்ன சொல்ற? நான் வரும்போதே எனக்கு முன்னாடி ஒரு கருப்பு பூனை போச்சு. இப்ப கண்ணாடி உடைஞ்சிருக்கு. எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. கருப்பு பூனை குறுக்க போனா அபசகுணம்னு சொல்லுவாங்க. கண்ணாடி உடைஞ்சா கூட அபசகுணம்னு சொல்லுவாங்க. அதே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த மூட நம்பிக்கைலாம் இருக்கா உனக்கு? அது நான் இதெல்லாம் பெருசா நம்ப மாட்டேன். நீயும் பெருசா எடுத்துக்காத. அதுக்குன்னு நாம அதை அலட்சியப்படுத்த கூடாது. கிரேட், வாங்க நம்ம போலாம். சேலஞ்சுக்கு டைம் ஆச்சு. சீக்கிரம். சுவாரஸ்யமா இருக்கே. ஓகே, டார்க் சைடு ஸ்லை இன்னும் வரலையா? அதோ வரோம். வந்துட்டேன். சாரி. எங்க போயிருந்தா ஏன் இவ்வளவு லேட்டா வர? வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு போட்டிக்கு ஒரு சூப்பரான சேலஞ்சை யோசிச்சுட்டே வந்தேன். அப்படின்னா அது என்னன்னு சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். இந்த வாரம் ஃபோரம்ல யாரோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை முடிஞ்சது அவங்க பொருட்களை எடுக்கவே இல்லை. அதனால சேலஞ்ச் என்னன்னா, கோல் போடுறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒரு ஏணி கீழையாவது நம்ம போய் ஆகணும். என்ன என்ன விளையாடுறியா நீ? சமி, அவங்க சொன்ன சேலஞ்ச் அக்செப்ட் பண்றீங்களா? ஆமாமா, எங்களுக்கு ஓகே தான். ஆனா சரி ஸ்லை, கோல் போஸ்ட முடிவு பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். எஸ்கலேட்டருக்கு கீழே இருக்கிற லோவர் லெவலும் ஆம்பி தியேட்டருக்கு பக்கத்துல இருக்கிற தூணும். என்ன சாமி, உங்களுக்கு ஓகேவா? வேண்டான்னு சொல்லு. எங்களுக்கு இது ஓகே. முடிஞ்சது. சரி, நாளைக்கு சந்திக்கலாம். என்ன ஸ்லை, இதெல்லாம் ஒரு சேலஞ்சா? போக போக புரியும். இப்படி சொதப்புதே. ஓ, ஏனிகள்லாம் இங்கதான் இருக்கா? நான் பார்க்கவே இல்ல. ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? இது நிஜமாவே ஒரு கூலான சேலஞ்ச் தெரியுமா? இந்த ஏணி கடியில போறது நமக்குள்ள ஒரு புது மவுசா இருக்கும். நிறைய கத்துக்கலாம். ரொம்ப கரெக்டா சொன்ன சாமி. இது ஒர்க் அவுட் ஆகாது. சரி, பிராக்டிஸ்க்கு நீங்க எல்லாரும் ரெடியா? லோயர் லெவலுக்கு போகலாம் வாங்க. நாங்க ரெடி தான். இல்ல, அது முடியாது. ஏனி கடியில என்னால போக முடியாது. அப்படி போனா எனக்கு ஏதாவது அபசகுணமா நடக்கும். இது மூட நம்பிக்கைன்னு உனக்கு தெரியாதா ஈனஸ்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க எல்லாம் போங்க, நான் வரல. ஆனா நீ எங்களுக்கு வேணும் ஈனஸ். இந்த சேலஞ்சுக்கு முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. சரி, ஒத்துக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, நீ எங்களை கேட்காம முடிவெடுத்துட்ட. அவனுக்கு அந்த உரிமை இருக்கு. ஏன்னா அவன் தான் நம்மளுடைய கேப்டன். எப்பவுமே அவன் தானே முடிவெடுப்பான். சரி, பேசாம சாமி கிரெக் கூட ஃபார்வர்ட் போறதுக்கு பதிலா நீ பின்னாடியே டிஃபென்ஸ்ல இருந்துற. டிஃபென்ஸ்ல விளையாடினா நீ ஏனிக்கு கீழே போக வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படின்னா என்னால விளையாட முடியும். பெர்ஃபெக்ட். வாங்க நம்ம போய் ஃபீல்ட்ல பிராக்டிஸ் பண்ணுவோம். ஈனஸ் லூனா கூட டிஃபென்ஸ்ல இருப்பா. சாமியும் கிரெக்கும் ஆஃபென்ஸ்ல இருப்பீங்க. ஓகே டாக், அப்படியே பண்றோம். தேவையில்லாம ஏன் என்னோட பிளானை இவன் சொதப்பிட்டு இருக்கான்? அதான் நல்லா சொதப்பிட்டானே. இதுக்கப்புறம் எப்படி ஜெயிக்க போறோம்? என்கிட்ட இதுக்கும் ஒரு வழி இருக்குப்பா. சீக்கிரம் கிரெக் பாஸ் பண்ணு. இனி நான் பாத்துக்கிறேன். பாத்து முன்னாடி போ. அந்த பக்கம் லூனா வர பாத்து போ. நான் பாத்துக்கிறேன். ஈனஸ் என்ன பண்ற? போய் அவங்கள தடு. அச்சச்சோ, ஏனி. வேடிக்கை பார்க்காத ஈனஸ். ஈனஸ் உன்னால முடியும். ஜோய் பாத்து. சொதப்பிட்டியே. ஈனஸ், நீ கான்சென்ட்ரேட் பண்ணல. ஏனி உனக்கு இடைஞ்சலா இருக்கா? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? சரி, 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோ. சாமி கிரெக், நீங்க கோல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏனி கடியில போகாம வேற ஏதாவது வழி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து பயிற்சி எடுங்க. என்னாச்சு ஈனஸ்? ஒண்ணும் இல்ல. இந்த ஃபீல்டுல உனக்கு ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. நம்ம அடிக்கடி இங்க விளையாடி இருக்கோம்ல. உண்மைதான். ஆனா அப்ப இந்த மாதிரி ஏனிங்க இல்லையே. என்ன பண்றது? யாருடைய அறிவுரையையும் கேட்காதீர்கள். கேட்டால் உங்களுக்கு நல்லது இல்லை. இந்த வார கடைசியில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. என் ராசிக்கு சூப்பரா போட்டிருக்கான். அப்பனா கடக ராசிக்கு என்ன போட்டிருக்குன்னு பாரு. இன்னைக்கு உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நாளைக்கும் சூப்பரா இருக்கு. நமக்கு தான் லக்கு. நிச்சயமா நாம தான் ஜெயிக்க போறோம். கவலையே படாத. அப்படியா? உங்க ராசி என்னன்னு சொல்லுங்க, படிச்சு சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. உன் மூஞ்சியை பார்க்கும்போது இன்னைக்கு எங்களுக்கு நாள் ரொம்ப மோசமா இருக்கும்னு தெரியுது. ஏன் இப்படி வயித்தறிச்சல் பண்ற? உனக்கு சொல்லவா ஈனஸ்? இன்னைக்கு ஒரு ராசி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்பலையா நீ? சொல்லு. சரி படி. மிதுன ராசி. அப்படியா? மிதுன ராசிக்கு ரொம்ப மோசமா போட்டிருக்கே. எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு போட்டிருக்கு. எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் நல்லதுன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா?
நீ நம்புனா நம்பு, இதுல இருக்கிறத தான் படிச்சேன். நானா ஒண்ணு அதுவும் சொல்லல. சரிதான். ஓ ராசி பலனை தான் நான் படிச்சேன். இத நம்புறது நம்பாதது உன்னோட இஷ்டம். பை பை. நம்பாட்டி போ. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஈனஸ் மூஞ்சிய பாத்தியா? பார்த்தேன் அவ ராசி பலனை கேட்க பாவம் அவ மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிடுச்சு. எனக்கு தெரியும். இப்பவாவது நான் ஒரு ஜீனியஸ்னு ஒத்துக்கிறியா? என்ன சொல்ல வர? அப்படின்னா நீ எல்லாத்தையும் வேணும்னே கற்பனை பண்ணி சொன்னியா? பின்ன இப்பதான் புரியுதா உனக்கு? அப்ப எனக்கு படிச்சியே அதுவும் கற்பனை தானா, உண்மை இல்லையா? நிச்சயமா உண்மை கிடையாது. நீ இன்னும் வளரணும் ஜனா. அவங்க 2 பேரும் ரொம்ப வெறுப்பேத்திட்டு போயிட்டாங்கல்ல. என் ராசி பலனை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, பயமா இருக்கு. என்னால கடைசியில நம்ம டீமே தோக்க போகுது பாரு. என்ன விஷயம்? அவ படிச்சதெல்லாம் அப்படியே நம்பிட்டியா நீ? தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை நம்பாத ஈனஸ். ஆனா அதான் உண்மை. என்ன மன்னிச்சிரு, என்னால நம்ம டீம் தோக்க போகுது. அந்த ஏனிக்கு நடுவுல நான் 1000 தடவை போயிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி எந்த கெட்டதும் எனக்கு நடக்கல. சாமி, நீ ஒரு வேளை கவனிக்காம இருந்திருக்கலாம். உனக்கு கெடுதல் எதுவுமே நடக்காம இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு நிறைய கெடுதல் நடந்திருக்கே. அது மறுபடியும் நடக்க நான் விரும்பல. ஆனா கிரெக் கூட தான் அந்த ஏனிக்கு நடுவுல இவ்வளவு நேரம் போயிட்டு வந்தான். அவனுக்கு எதுவும் ஆகலையே. ஆமா ஆமா ஈனஸ், எங்களை பாரு. நாங்களே நல்லா தானே இருக்கோம். நீயும் நல்லதா இருப்ப. எங்க பேச்சு கேளு, எங்க கூட வா. நாங்க உனக்கு நிரூபிச்சே காட்டுறோம், சரியா? சரி. இப்ப இத கவனி. பாத்தியா இனஸ்? என்ன சொல்லதான் நடக்குது போல இருக்குதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கவனிக்காம சாஞ்சிட்டேன், அவ்வளவுதான். எதிர்ச்சியா விழுந்ததெல்லாம் அதோட தொடர்பு பண்ணக்கூடாது. கரெக்ட் தான். ஆனாலும் நீ ஏனி கடையில வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது சாமி. சரி, எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நாம எல்லாரும் ஏணிக்கடியில நடப்போம். யாருக்கும் ஒண்ணும் ஆகலைங்கறத ஈனஸே பார்க்கட்டும், ஓகேவா? சரி, நான் முதல்ல நடந்து வாங்க போறேன். போலாம். ரொம்ப யோசிக்காத, போ. இரு போறேன். பாரு, ஒண்ணும் ஆகல. ஆமா, நல்ல வேளை ஒன்னும் ஆகல. இதோ நான் நடக்கிறேன் பாரு. ஒன்னும் ஆகல. லூனா, இப்ப நீதான். எனக்கு ஓகே, ஒன்னும் ஆகல. சாமி கீழே விழுந்தது காரணம் அவனோட கவனக்குறைவு தான். கெட்டது நடக்குன்றது வெறும் மூட நம்பிக்கை தான். உங்களுக்குலாம் எதுவும் ஆகல, ஆனா எனக்கு நடந்தது. நான் மட்டும் சபிக்கப்பட்டவ போல இருக்கு. என்ன பண்றது? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா நீ இப்படி பயந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நீ விளையாட வருவல்ல? நான் கண்டிப்பா விளையாட வருவேன். அது போதும், விடு. ஈனஸ், தேவையில்லாம சபிக்கப்பட்டவள்லாம் சொல்லக்கூடாது. ஒழுங்கா போய் பிராக்டிஸ் பண்ணு. ஜோயி கோல்ல நிப்பா, நீ அவனுக்கு டிஃபென்ஸா நில்லு. டீம்ல இருக்க மத்தவங்க உன்னை நோக்கி வருவாங்க. நீ எங்கேயும் போக வேண்டாம். பால் உன்னை தாண்டி போகாம பாத்துக்கோ. நமக்கும் பாதிப்பு ஏற்படுத்துமா? ஓ, கொஞ்ச நேரம் வாய முடியா? அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா. நான் ஒண்ணும் பண்ணல, கேள்வி கேட்டேன் அவ்வளவுதான். சரி, எல்லாரும் தயார்னா பயிற்சி ஆரம்பிக்கலாமா? இந்த கிரெக் பாலப்படி. இதோ புடிச்சிட்டேன். கம் ஆன் இனஸ், நீ தான் காப்பாத்தணும். என்னால முடியாது. ஏய் இனஸ், அவன் வரான் பாரு. ஓகே, இதோ இந்தா. பிரமாதம் ஈனஸ். நான் ஏனி கடியில போகாத வரைக்கும் பிரச்சனை இல்ல, அடிப்பேன். இது வாட்டி எப்படி கோல் போடுறேன்னு பாருங்க. எல்லா வாட்டி ஏமாறுவேன்னு நினைச்சியா? ஓய், மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் தள்ளி அடிச்சிருந்தா கோல் போயிருக்கும். பேட் லக். அப்படிதான் தோணுது. லூனா, சமி வரா. என்னால நம்ப முடியல. ஜோய், பாத்து பால் வருது. ஐயோ, அதுக்குள்ள அடிபட்டுருச்சு. தெரியாம அடிச்சிட்டேன் ஜோயி. இந்த மாதிரி ஷாட் நான் மிஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பிராக்டிஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நான் ஒரு கோலும் போடல. இதெல்லாம் வித்தியாசமா தோணல. நீயும் அவள மாதிரி ஆரம்பிக்காத கிரேக். அவளோட கெட்ட நேரம் உனக்கு ஓட்டிக்கிச்சுன்னு சொல்றியா? எனக்கும் அப்படிதான் தோணுது. எல்லாரும் ஏனைக்கடியில போயிட்டு வந்ததால எல்லாருக்குமே திரும்ப திரும்ப கெட்டது நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தான், புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் உங்களுக்கு கெட்டதை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது இரும்புல செய்யப்பட்ட ஒரு ஏணி, அவ்வளவுதான். இப்ப நான் இதை சுத்தி சுத்தி ஓடுறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. நான் நல்லா தானே இருக்கேன். இப்போ அத நம்புறியா நான் சொன்னது? அது நான் உங்களை பார்த்துக்கிட்டே வந்தேன்னா அதை இடிச்சுக்கிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது வெறும் மூட நம்பிக்கை, அவ்வளவுதான். சரி விடு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போ. நான் உன்னை தப்பா சொல்ல இனஸ், புரிஞ்சுக்கோ. இனஸ், ஓ இனஸ், கோவப்படாத, இங்க வா. சரி, கவலைப்படாத லூனா. நான் தப்பா எதுவும் சொல்லல. அது எனக்கும் தெரியும் லூனா. மூட நம்பிக்கையை தூக்கி போடுறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நானும் கிரெக்கும் அவன் சொன்னதை சுலபமா நம்பிட்டோம்ல. சரி, ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். நாங்க 2 பேரும் பார்க்குக்கு போயிட்டு வரோம். இங்கே வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் போயிட்டா அப்புறம் எப்படி பிராக்டிஸ் பண்றது? கொஞ்சம் இருங்க, சொன்னா கேளுங்க. ஐடியா. அவ பேட் லக்கே இவ்வளவு முழுசா நம்புறேன்னா அப்ப குட் லக்கே நம்புவால. அவளுக்கு நாளைக்கு நான் குட் லக் பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்து கொடுக்க போறேன். அப்புறம் அவ மாறிடுவா. நல்ல யோசனை லூனா, அப்படியே பண்ணு. அற்புதம். எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்கே. நிச்சயமா நாளைக்கு போட்டியில அவங்கள ஏணிக்கடியில ஓட விட்டு ஆட்டம் காட்டுவோம். அதுக்கப்புறம் நாம தான் ஜெயிப்போம். ஈனஸ், அந்த உப்பு கொஞ்சம் இப்படி கூட. இதோ கொடுக்கறேன்.
அச்சச்சோ உப்பு கொட்டிட்டேனே. பரவாயில்லம்மா, அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னொரு அபசகுணம். என்ன இனசுது, முதல்ல இந்த மாதிரி மூட நம்பிக்கையை விடுறியா? இது ஒண்ணு மூட நம்பிக்கை கிடையாது. உப்ப கீழே சிந்தனா அது அபசகுணம்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? நான் எப்பவும் தான் உப்பு சிந்துறேன். அதுக்காக எனக்கு என்ன கெட்டதா நடந்துட்டு இருக்கு? கரெக்ட் தானம்மா? ஆமா, அவன் எப்பவுமே கீழே எனக்கு சிந்துவான். அப்படிலாம் எதுவும் நடக்கல. உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. இனஸ், நமக்கு விருப்பமானதை நம்புறதுல நமக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா அது நம்ம வாழ்க்கையை பாதிக்க கூடாது. இது ஒண்ணு என்னோட வாழ்க்கையை பாதிக்கலையே. அப்படின்னா ஏன் காலையில இருந்து ஒரு மாதிரியாவே இருக்க இனஸ்? எதையுமே நீ ஒழுங்கா செய்யல. அது நல்லது இல்லம்மா. காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. ஒரு கருப்பு பூனை குறுக்க போச்சு, நான் கண்ணாடியை உடைச்சிட்டேன். இதெல்லாம் அபசகுணம்னு நினைக்கிறது உன்னுடைய மனசுதான் ஈனஸ். ஆனா நான் ஒண்ணு இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலையே. கண்ணாடியை உடைச்சா 7 வருஷத்துக்கு கெடுதலாமே. நீ சொல்றது உண்மைதான். ஆனா அதெல்லாம் பழங்காலத்து மூட நம்பிக்கை. இதுல எதை நம்புறது நம்ப வேண்டாம்னு நீயே தேர்ந்தெடுக்கலாம். அதுல நாங்க தலையிட மாட்டோம். அதுல எது முக்கியம்னு முடிவு பண்ண வேண்டியது உன் கையில தான் இருக்கு. முதல்ல உனக்கு உன் மேல நம்பிக்கை வரணும் ஈனஸ். அந்த பழத்தை பிடிக்க சொல்லி நான் இப்ப உன்கிட்ட சொல்லல. ஆனா நீ அதை பிடிச்சிருக்க. ஏன்னா அதை பிடிக்கணும்னு உன் மனசு உனக்கு சொல்லிருக்கு. இப்ப புரியுதா? சரியா சொன்னாங்க. இப்ப எல்லாம் உன் கையில தான் இருக்கு. சரியா சொன்ன டேக். கருப்பு பூனை குறுக்க போனா அது கெடுதல்னு நீ நினைச்சினா அது நிச்சயமா கெடுதலா தான் இருக்கும். அத ஒன்ன தவிர வேற யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. பாவம் அந்த கருப்பு பூனை. மத்த பூனைங்க மாதிரி அதுவும் ஒரு பூனை தான். அத போய் குற்றவாளி ஆக்கிட்டியே. குட் மார்னிங். இன்னைக்கு எப்படியாவது நம்ம கேம்ல ஜெயிச்சாகணும். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நல்லாவே பேசுற. இன்னைக்கு நாள் பூரா இப்படியே இரு. சரி, இனிமே நான் மூட நம்பிக்கையா? அச்சச்சோ, நிஜமாவே நான் சபிக்கப்பட்டவ. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் என்ன பண்ணுவேன்? நான் இதுல கடைசி வரைக்கும் ஒழுங்கா நடந்துட்டேன்னா நான் சபிக்கப்பட்டவ கிடையாது. இன்னைக்கு நடக்க போற கேம்ல நான் நிச்சயமா ஜெயிப்பேன். இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல இனஸ். ஏன் விளையாடிட்டு இருக்க? சீக்கிரமா போகலாம். கேமுக்கு நேரமாச்சு. சீக்கிரம் இரு, ஒரு நிமிஷம், நான் வந்துட்டேன். என்ன இது? என்ன கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாத்தீங்களா? இது ஒரு மூலிகை இலை. இது குதிரை லாடம் உள்ள பட்டன். அதனால இனிமே அதிர்ஷ்டம் என் பக்கம் தான் இருக்க போகுது. நான் இப்ப என் ஒத்த கால்ல நின்னாலும் கீழே விழ மாட்டேன். நல்ல விஷயம். அப்ப சூப்பரா விளையாடுவியா? கண்டிப்பா சூப்பரா. கவனிச்சிங்களா? எனக்கு அடிப்படவே இல்ல. அதான் அவங்கள வந்துட்டாங்க. ஈனஸ், நேத்து நடந்ததுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க விரும்புறேன். அது இந்தா, உனக்கு இன்னைக்கு கேமுக்கு உதவியா இருக்கும். இது என்னது? இது குட் லக் பிரேஸ்லெட்னு சொல்லுவாங்க. இத கையில போட்டுக்கோ, நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி லூனா, ரொம்ப அழகா இருக்கு. இது நிச்சயமா எனக்கு குட் லக்க கொடுக்கும் நான் நம்புறேன். சரி வா போலாம். என்ன எல்லாரும் வந்தாச்சா? சரி, இன்னைக்கு கேம்ல இந்த டீம் உடைய கோல் போஸ்ட் எஸ்கலேட்டர் உடைய வலது பக்கத்துல இருக்கு. தி டார்க் சைடு இடது பக்கத்துல. இன்னொரு விஷயம், ஏனிக்கு அடியில இருந்து போய் கோல் போட்டா தான் அந்த கோலை கணக்குல எடுத்துக்கப்படும். என்ன புரிஞ்சுதா? ரெடியா? நாங்க ரெடியா தான் இருக்கோம். நாங்களும் ரெடியா தான் இருக்கோம். கேம் ஆரம்பிக்கலாம். பாத்துக்கிறேன். அவங்கள தாடு, பால விடாத. நான் பாத்துக்கிறேன். கனவு கண்டிட்டே இரு. லூனா அவளை பிடிக்கணும். நான் அதுக்கு தான் முயற்சி பண்றேன். டிமி சீக்கிரம் கோல் போடு. ஈனஸ் அங்க பாரு. நான் கோல் போடுறேன். சரியான கோல். டார்க் சைடு ஒரு கோலை போட்டுட்டாங்க. நாம கலக்கிட்டோம். இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்தாங்க. லூனா, எங்க வலையில மாட்டிக்கிட்டீங்களே, பாலை கொடுத்துரு. கொடுக்க முடியாது. சாமி ஜாக்கிரதை. இதோ நான் வந்துட்டேன். பாலை விட மாட்டேன். நீ தாண்ட முடியாது. வந்தா மட்டும் கிடைச்சிருமா? கிரேட், இந்தா. அவன் எப்படி? அவனை விடக்கூடாது. என்ன விட வேகமா ஓட முடியாது. அப்ப நியூஸ்ல போறேன். இப்ப பாரு. சூப்பர். இனிமே சீரியஸா ஆடணும். நான் உன்னை தடுப்பேன். சரியா தான் போயிட்டு இருக்கு. நாங்க கோல் அடிச்சிட்டோம். இந்த டீமுக்கு ஒரு கோல். இந்த டீமும் டார்க் சைடும் ஒவ்வொரு கோல் போட்டிருக்காங்க. அவனை தடுக்கவே முடியல. என்ன பண்றது? பாத்தியா ஈனஸ், அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கு. உன் கையில இருக்கிற பிரேஸ்லெட் தான் அது காரணம். ஆமாமா, எங்க அது காணோம்? பிரேஸ்லெட் எங்க விழுந்துருச்சுன்னு சரி, நினைக்கிறேன். டார்க் சைடு ஆரம்பிங்க. இதோ நான் பாத்துக்கிறேன். நான் விட மாட்டேன்.
ஜீனா நோ ப்ராப்ளம், நான் பிடிச்சிட்டேன். எனக்கு பாஸ் பண்ண. இது பக்கமா பாஸ் பண்ணு. எங்க போச்சு அந்த பிரேஸ்லெட்டை கண்டுபிடிச்சாகணுமே. நான் பாத்துக்கறேன். ஈனஸ் என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்ல. நான் போய் எடுத்துறேன். டிமி பாஸ் பண்ண. ஈனஸ் சீக்கிரமா டிஃபெண்ட் பண்ணு. அங்க பாரு கருப்பு பூனை. எங்க? ஏ மது போயிட்டா. நீயும் ஏமாந்துட்டியா? டார்க் சைடு இன்னொரு கோலை போட்டுட்டாங்க. அத ஸ்லைப் போட்டிருக்கான். இப்போ உங்களுக்கு 2 பாயிண்ட். நாம தான் சிறந்தவங்க. சரி, தி டீம் மறுபடியும் ஆரம்பிங்க. நான் பாத்துக்கறேன். நானும் வந்துட்டேன். இது ஃபவுல் இல்ல. பேட் இதோ. லூனா வர ஜாக்கிரதை. முடிஞ்சா புடிச்சுக்கோ. யா 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 யா. ஹீனஸ் பால தடு. அது வந்துட்டு இருக்கான் பாரு. வெடிக்க பக்கத்துல போய் தடு. டார்க் சைடு 3வது கோலை போட்டுட்டாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது. நான் உயிரோட இருக்கேனா நம்பவே முடியல. என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் வரும்போது ஏன் தடுக்காம நின்னுட்டு இருந்த? என் குட் லக் பிரேஸ்லெட்டை தொலைச்சிட்டேன். இது நான் உன்கிட்ட கொடுத்தனே அதுவா? ஆமா, அது தொலைச்சதுல இருந்து என் கெட்ட நேரம் என்கிட்ட திருப்ப வந்தது மாதிரி இருக்கு. என்ன பண்ணாலும் டார்க் சைடை தடுக்க முடியல. அவங்க கோல் அடிச்சிட்டே இருக்காங்க. பிரேஸ்லெட் விழுந்ததை நீ பாத்தியா? நான் பார்க்கலையே. ஏன்? உன்னுடைய கணக்குப்படி உன் பிரேஸ்லெட் கீழே விழுந்தப்பல இருந்து குட் லக் போயிடுச்சு இல்லையா? ஆனா அது எப்ப விழுந்ததுன்னு கூட தெரியல. எப்ப உனக்கு பேட் லக் ஆரம்பிச்சிருக்கும் சொல்லு? தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. அப்படின்னா அந்த பிரேஸ்லெட் எதுவும் செய்யலன்னு தானே அர்த்தம்? உனக்கு எந்த பேட் லக்கும் இல்லன்னு தானே அர்த்தம்? யோசி இனஸ். ஆமாம். நேத்து சாயந்தரம் நாம பேசினது ஞாபகம் இருக்கா? டேக் சொல்றது ரொம்ப சரி. சில விஷயங்களை நீ நம்பணும்னு முடிவு பண்ணிட்டா அதெல்லாம் உனக்கு அப்படியே நடக்கும். பிரேஸ்லெட் இருக்கும்போது நீ சூப்பரா விளையாடணும்னு நீயே நினைச்சுக்கிட்ட. அப்ப நான் கொண்டு வந்த எதுவுமே வேலை செய்யலையா? நேத்து ராத்திரில இதை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதுக்கு பதிலா நிம்மதியா நான் தூங்கி இருந்திருக்கலாம். ஆமா, இதெல்லாம் குட் லக் கொண்டு வரும் உனக்கு யார் சொன்னது? எல்லாம் போய். உன் போனை கொஞ்சம் கூட. உன் போன்ல நான் ஒரு விஷயத்தை செக் பண்ணணும். இந்தா. என்ன போட்டிருக்கு லூனா? இதே இங்க போட்டிருக்கு. பிரான்ஸ்ல நம்பர் 13 பேட் லக்கா. ஆனா இத்தாலியில அதுதான் ரொம்ப குட் லக் நம்பரா? நிஜமாவா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்படின்னா கருப்பு பூனை, உடைஞ்ச கண்ணாடி, ஏணிகள் கூட அந்த மாதிரி தானா? நீ நினைக்கிறதெல்லாம் பொய்யா கூட இருக்கலாம் இல்லையா? நாம இந்த கேம்ல தோத்துட்டு இருக்கோம். அதான் உண்மை சாமி. அதுக்கு காரணம் ஏனி இல்ல, நிச்சயமா நான் தான். இப்பதான் எனக்கு உண்மை எல்லாம் புரியுது. நீ மட்டும் இல்ல, இதுல நம்ம எல்லாரோட தப்பு இருக்கு. நாமெல்லாம் ஒரு டீமா இருக்கிறவங்க. தோத்தாலும் ஒன்னா தோக்கணும், ஜெயிச்சாலும் ஒன்னா ஜெயிக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா விளையாடினா எதுவா இருந்தாலும் நம்மளால முடியும். அப்படின்னா தி டீம் நாம எல்லாரும் ஒன்னா ஜெயிக்கலாமா? கண்டிப்பா ஜெயிக்கலாம். செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்க போகுது. 2 பேரும் சைட மாத்திக்கங்க. தி டீம் தான் ஆரம்பிக்க போகுது. ஏணி வழியா போய் இனஸ். ஓ நோ. ஏதாவது பிரச்சனையா இனஸ்? கம் ஆன் இனஸ், உன்னால கண்டிப்பா முடியும். எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நீதான். என்னது இவ அப்படியே இனஸ் சூப்பர். என்கிட்ட பால் பாஸ் பண்ணு. இவங்களை நம்ம எப்படியாவது தடுத்து ஆகணும். சீக்கிரம். என்ன ஏணி கடியில போறோம்? என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இந்த இனஸ் கோல் போடு. சூப்பர் இனஸ், நீ கலக்கிட்ட. என்ன பால உனக்கு பாஸ் பண்ணணுமா? உனக்கு ஒழுங்கா விளையாட தெரியுமா? லெக்சர் எடுக்கிறத விட்டுட்டு பால் பிடிக்கிற வேலையை பாரு. என்னது, நான் லெக்சர் எடுக்கிறேனா? உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருதா? டார்க் சைடு கையில பால் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க கூடாது. சீக்கிரம் விளையாடலன்னா ஃபவுல் சொல்லிட்டு அவங்களுக்கு பெனால்டி கார்னர் கொடுத்துருவேன். சீக்கிரம் போடு. அவகிட்ட பால் எப்படி போச்சு? அவளை புடி. சீக்கிரம் போய் அவளை தடுத்து நிறுத்துங்க. சீக்கிரம் வா சாமி. ஏன் இந்த மாதிரி விளையாடுறீங்க? என்ன இது? எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஒழுங்கா பால் கூட போட்டு தெரியல. இப்ப நமக்கு தான் கெட்ட நேரம் போல இருக்கே. அதெல்லாம் பொண்ணு இல்ல. அவ பால கவனிக்காம தூக்கி போட்ட அவ்வளவுதான். அவ நான் சொல்றது கேட்கவே என்ன மாட்டேங்கிறான். சொன்ன? இப்பயாவது ஒழுங்கா கோல் போடுற வழியை பாருங்க. அந்த சாபம் நமக்கு வந்துருச்சு போல இருக்கு. இனஸ்க்கு பாஸ் பண்ணு. நான் பிடிச்சிட்டேன். ஆனா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இந்த கிரெக். ஆச்சரியமா இருக்கா? புரியலையா? போக போக உனக்கு எல்லாம் புரியும். என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. இவங்க மாறிட்டாங்க. கூடவே வா. இதோ நடுல வரேன்.
த டீம் 4 பாயிண்ட். ஒரு செகண்ட்க்கு முன்னாடி கோல் போட்டுட்டாங்க. கலக்கிட்டோம்ல இன்னைக்கு. நீங்க சொன்னது உண்மைதான், நான் நம்புறேன். நாம எப்பவுமே அசத்துவோம். ஒரு நிமிஷம் கிரேனா, ஏனி கடியில போக வேண்டாம். இப்ப அவ மூட நம்பிக்கை உனக்கு ஓட்டிடுச்சா? அப்படி இல்ல, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு. அவங்க கெட்ட நேரம் நமக்கு ஒட்டிக்கிச்சுன்னு தோணுது. அதனாலதான் நான் சொன்னேன். அவ சொல்றது உண்மைதான். இப்ப நம்மளா சபிக்கப்பட்டவங்க, நமக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சு. தயவு செஞ்சு இப்படி உளறத நிறுத்துறீங்களா? யாருக்கும் எதுவும் ஆகல, புரியுதா? இந்த ராசி பலன் ஏணி இதெல்லாம் ஈனச குழப்பறதுக்காக நாம போட்ட பிளான். மத்தபடி அந்த மாதிரி எதுவும் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க. அதனால நமக்கு கெட்டது நடக்கும். ஓகேவா? நாம சபிக்கப்பட்டவங்க தான், ஒத்துக்கிறேன். சரியா சொன்ன.